பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்றதுக்கு என்ன மாரி விஷயங்கள் இருக்கு? கானா வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அவர வந்து ஸ்டேஜுக்கு கூப்ட்டு, அவருக்கான பயண வீடியோ போட்டு காமிச்சு, அவர் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுற பல விஷயங்கள் காமிச்சிருந்தாலும், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்கு மேல வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேல என்னதான் கன்டென்ட் இருக்க போது? சாட்டர்டே அப்புறம் சண்டே எபிசோட்ல ஒருவேளை ஞாயித்துக்கிழமை எபிசோட்ல எவிஷன் சம்மந்தமா சில விஷயங்கள் கொண்டு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஓட்டுனாலும், சனிக்கிழமை மீதி நேரம் என்ன பண்ண போறாங்க? ஞாயித்துக்கிழமையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போறாங்க? ஷூட்டிங்ல என்ன ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில சாட்டர்டே எபிசோடுக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுல நம்ம எதிர்பார்த்த மாரியே கானா வினோத்கான அந்த பயண வீடியோ போட்டு காமிக்கிறது, அவர வழி அனுப்புறது, இது மாரி விஷயம் இடம்பெற்றிருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வாரம் வீக்கெண்ட்ல கண்டிப்பா இந்த ஃபினாலேவுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல சாண்ட்ராவ கார்லருந்து தள்ளி விட்டதுக்காக தான் பாரு அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்ட் கொடுக்கப்பட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. ஆனா, கடந்த 1 வாரமாவே வீட்டுக்குள்ள வரக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் அந்த ஒரு சண்டை அப்ப பாருக்கு எகென்ஸ்டாவும், சாண்ட்ராவுக்கு ஆதரவாவும் பேசின திவ்யாவே, இப்ப சாண்ட்ராவ பார்த்து அவங்க டிராமா தான் பண்றாங்களோ! அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப வீட்ல இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் கிட்டயும், அதே மாரி இப்ப கெஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் கிளாரிஃபிகேஷன் விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும். சாண்ட்ரா வந்து டிராமா பண்றாங்க, டிராமா பண்றாங்கன்னு உள்ள வரக்கூடிய எல்லாருமே ஒரு ஸ்டாம்ப குத்துறாங்கல்ல. அப்படி அவங்க என்ன டிராமா பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம உண்மையிலேயே வந்து ரிவீல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி அவர்களும் முடிவு எடுத்தாங்கன்னா, இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அத பத்தி அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. போன வாரம் பாருவுக்கு ரெட் கார்ட் கொடுத்தப்ப எல்லாருமே சோசியல் மீடியால சூப்பர்! நீதி வென்றது, நியாயம் வென்றது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள பிக் பாஸ் டேக்ல, ஹேஷ்டேக்ல அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப அடுத்த 1 வாரம் சாண்ட்ரா வந்து நார்மலைஸ் ஆயிட்டாங்க. அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க நடிச்சாங்கன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்து ஒரு மாரி சிவியரா இருந்தாங்கன்னா, அதுக்கு அடுத்த நாளே எப்படி அவங்களால சேஞ்ச் ஆக முடியும்? அதுவும் கமருதீன் அப்புறம் பாரு இவங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்க போகும்போது பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவர் டூயிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறது ரசூலோட கருத்தா இருக்கு. இவ்வளவு ஏன் வெளில இருந்து உள்ள போயிருக்கக்கூடிய வியானாவும் அதான் சொன்னாங்க. டிராமா பண்ணி ஒருத்தவங்கள அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரவீன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெளில இருந்து ஓவராலா வச்சு பார்க்கும்போது நடிப்பு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. கெமி என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல சம்பவம் நடந்துச்சு. எட்டி உதைச்சப்ப அவங்க பண்ணது தப்பு தான். பாருவும், கமருதீனும் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனா, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் எனக்கே கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுங்கிற மாதிரி நேத்து பெட்ல உட்கார்ந்திருக்கும்போது கெமி ஷேர் பண்ணாங்க. எப்படி பார்த்தாலும் இப்ப பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களும் சரி, வெளில இருக்கிறவங்களும் சரி, கமருதீன், பாரு மேல தப்பு இருக்கு. அவங்க ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. அவங்க வெளிலயும் போக போறாங்க. அந்த மாரி நேரத்துல கூட சாண்ட்ரா பண்ண சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிராமாவா இருக்கு. அது வந்து ஓவர் டூயிங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. பார்க்குற ரசிகர்களும் இப்ப கடந்த 1 வாரமாவே சோசியல் மீடியா முழுக்க அந்த ஒரு கருத்த தான் பதிவு பண்றாங்க. பத்தாததுக்கு ரம்யாவும், நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பத்தி பாதிக்கிட்ட பின்னாடி பேசினவங்க வெளில போகும்போது ஃபீல் பண்ணாங்க. நான் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன ஹக் பண்ணி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அழுவுறாங்க. இதுல வந்து எந்த சாண்ட்ரா உண்மைங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இவ்வளவு ஏன் திவ்யாவே சொன்னாங்க. கார் இன்சிடென்ட்லாம் ஒருவேள ட்ராமாவா இல்ல டிராமாவான்னு தெரியலங்கிற மாரி சொன்னாங்க. இதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் பண்ணி சாண்ட்ரா மேல தப்பு இருக்கா? சாண்ட்ரா நடிக்கிறாங்களா? அப்படிங்கிற விஷயத்துக்காக விஜய் சேதுபதி அவர்கள் மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்பாரா? அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.